சுகமே சொல்க. இன்னைக்கு பலருக்கும் வந்து தான் என்ன ராசி, தான் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிற புரிதல் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுது. நம்ம கோயில்கள்லயும் வந்து ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னோடனே நம்ம சொல்றோம். அதுவே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தெரிஞ்சவங்க கூட ராசி நட்சத்திரம் தன்னுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சவங்க கூட தான் என்ன லக்னம் அப்படிங்கிறது தெரியல. நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் எடுத்தவொடனே லக்னம் என்னங்கிறத சொல்லுவேன். ஏன்னா லக்னம் தான் தலை. ஒரு ஜாதகம் வந்து 1ஆம் இடம் லக்னம் தான். லக்னம் தான் முதல் இடம். லக்னத்துல இருந்து தான் மற்ற 12 இடங்களும். ஜோதிடம் அப்படிங்கிறப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். தான் என்ன ராசி, தான் என்ன நட்சத்திரம், அதே போல தான் என்ன லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் நீங்க என்ன லக்னம்ன்றது தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதக கட்டத்துல வந்து லா அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கோ, எந்த ராசியில இருக்கோ அந்த லக்னம் தான் நீங்க. இப்போ விருச்சிகம் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ள லா இருக்கு அப்படின்னா நீங்க விருச்சிக லக்னம். அப்ப இந்த லக்னம் தான் தலை அப்படிங்கிறப்ப லக்னம் தான் நீங்க யாருன்றதை சொல்லணும். முதலிடம் லக்னங்கிறப்ப நீங்க யாரு, உங்களுடைய தன்மை என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, உங்களுக்கு கோபம் வருமா, கோபம் வராதா, உங்களுக்கு எது நீசம், எது உச்சம், அந்த லக்னத்தோட பார்வை எங்க இருக்கு, இப்படி பல விஷயங்கள் லக்னத்தை வச்சு மட்டுமே சொல்லிட முடியும். அப்ப நான் எனக்கு ஒரு ஜாதகம் வருது, நான் முதல்ல லக்னத்தை தான் பார்ப்பேன். லக்னம் என்ன, இன்னும் சொல்ல போனா லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், ஒவ்வொரு லக்னமும் அது சார்ந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அந்த நட்சத்திரம், அது லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் நீங்க யாருங்கிறத தீர்மானிக்கும். அப்போ இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் உங்க லக்னம் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லக்னம் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் லக்னம், எல்லாருக்கும் அட்லீஸ்ட் என்னால இத்தனை பேருக்கு லக்னம் தெரியுது அப்படிங்கிறது என்னோட சந்தோஷம். நீங்க லக்னம் தெரிஞ்சுக்கங்க. லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். சுகமே சொல்க.